You are watching கவிதை கணேசன் சேனல். கவிதை கணேசன் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கடலூர் மாவட்டம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பாண்டிச்சேரி மற்றும் காரைக்கால் சேர்ந்த உள்ளடக்கிய ரோட்டரி மாவட்டம் 281 உள்ள 140 சங்கங்களில் 142 சங்கங்களில் உறுப்பினர்களில் எண்ணிக்கையில் 3வது சங்கமாகவும் சேவை திட்டங்கள் 5 சங்கங்கள் ஒன்றாகவும் இருக்கும் என்பது பாரம்பரியமிக்க பண்ருட்டி ரோட்டரி சங்கத்தின் 29வது பணியேற்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது மாவட்டத்தின் ஆசான் மணி சார் அவர்களே, உங்களை வருக வருகென வரவேற்கிறேன். சாதாரணமாக எல்லோருடைய மனத்திலும் உதவ வேண்டும் என்ற மனப்பான்மை இருக்கும். ஆனாலும் சரியான வழிகாட்டுதல் இல்லாததனால் நாம் செய்வதில்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்குள்ள உள்ள ஈகை குணத்தை வெளிக்கொண்டு வரக்கூடிய அருமையான பேச்சாளர் மணி சார் அவர்கள். தனது ஆசிரியர் பணியில் பல்வேறு மாணாக்கரின் வாழ்க்கையை மேம்படுத்திய அவர் விருப்ப ஓய்வுக்கு பின் ரோட்டரியில் உள்ள சங்கங்களில் பேசி பலவிதமான ரிட்டையர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை மிக பெருமை அடைகிறேன். கடந்த வருடம் இதே மேடையில் எங்களுக்கு பணியேற்பாளர் கலந்து கொண்டு ஆசீர்வதித்த அவருடைய ஆசீர்வாதத்தால் 142 சேவைகளை செய்துள்ளோம். அதில் குறிப்பாக சொல்லக்கூடியது கண்ணொளி வழங்கும் திட்டம். 11 நபர்களிடமிருந்து கண்களை பெற்று 44 நபர்கள் அதை பயனடையக்கூடிய வகையில் செய்து கொடுத்திருக்கிறோம். கண்புரை அறுவை சிகிச்சை பாண்டிச்சேரி ஜோதி கண் மருத்துவமனை மூலம் இலவசமாக 142 நபர்கள் செய்துள்ளோம். மற்ற விவரங்களை நமது செயலாளர் அவர்கள் அறிக்கை வாசிப்பார். இப்படிப்பட்ட பல சேவை திட்டங்களை சிறப்பாக செய்ததற்காக மாவட்டத்தின் சார்பில் கடந்த அவார்ட் சீட்டில் எங்களுக்கு ஸ்டார் பிரசிடென்ட் அவார்டு, அதாவது மாவட்டத்தில் உள்ள 5 சங்கங்களில் ஒரு சங்கமாக பல்லுவை தேர்ந்தெடுத்து ஸ்டார் பிரசிடென்ட் அவார்டு மற்றும் மண்டலம் 21 சிறந்த தலைவர், சிறந்த செயலாளர் என்ற விருதுகளை எங்களுக்கு கொடுத்து கௌரவித்தார்கள். இதை பெற்றுக்கொண்டு மணி சார் அவர்களை சந்தித்தோம். வாழ்த்துக்கள் ஒரு சந்தித்தோம். அப்படி அவர் கூறியது, ஸ்டார் பிரசிடென்ட் அவார்டு பெற்ற 5 சங்கங்களில் 3 சங்கங்களுக்கு நான் தான் ரிசர்வேஷன் செய்து வைத்தேன் என்று சொன்னார்கள். அந்த வகையில் எங்களுக்கு அது பெருமை. இப்பொழுதும் அதைத்தான் நாங்கள் செய்துள்ளோம். பாலு, இந்த வருஷம் நம்ம 5ல் 1 தான் வந்திருக்கோம். மணி சார் தான் பாரம் வச்சுக்கிறாங்க. அடுத்த வருஷம் மாவட்டத்தில் சிறந்த சமமாக பண்ருட்டி கொண்டு வர வேண்டியது உங்கள் பொறுப்பு. அதை நிச்சயமாக நீங்கள் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து ஜெயக்குமார் சார். ஜெயக்குமார் சார் அவர்களை எனக்கு 1991 முதல் நல்ல பழக்கம். காரணம், நானும் தஞ்சாவூர், அவரும் தஞ்சாவூர். இடையில் நான் பண்ருட்டி வந்ததனால் சிறிய தொடர்பு விட்டு போயிருந்தது. திருப்பி ரோட்டரியினால் அது முழுமையடைந்து விட்டது. சார் அவர்களும் எந்த ஒரு செயலை செய்தாலும் மிகவும் நேர்த்தியாக, உச்சபட்சமாக, எந்த குறைபாடெல்லாம் செய்யக்கூடிய திறமையானவர். அதை நான் தற்சமயம் நடந்த பெட்சர்ஸ் மன்னாதி மன்னனிலும் சுமார் 450 நபர்களை தனி ரயிலில் தஞ்சாவூரிலிருந்து ஹைதராபாத் கொண்டு போய் 3 நாட்கள் தங்க வைத்து செயல்படுவது என்பது அதில் எந்த ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்காமல் அழகாக செய்து முடித்த ஒரு செயல்பாடு. அதேபோல் நான் செயலாளராகவும் ஏழுமலை சார் தலைவராக இருந்த காலத்தில் உள்ள அவார்ட் சொல்லிட்டு தஞ்சாவூர் மகாராஜா மகாலை நடத்தினார்கள். மிகவும் நேர்த்தியாக இருந்தது. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு மாவட்டத்திலும் பார்க்கக்கூடிய நடத்துனாங்க. சாத்தியம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். போன வருஷம் இந்த இடத்துக்கு கெஸ்ட் ஆஃப் ஓனராக வைத்தியன் சார் வந்திருந்தார். அவர் ரெக்கார்ட் பிரேக் பண்ண மாதிரி எந்தவித போட்டியுமின்றி ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த வருஷம் மணி சார் தலைமையில் நீங்கள் கெஸ்ட் ஆஃப் ஓனராக வந்துறீங்க. உங்களுக்கு அது நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நிச்சயம் நடக்கும் என்று நம்புகிறேன். அடுத்து நமக்கெல்லாம் அறிமுகமான என்டிஆர் அண்ணன் அவர்கள். என்டிஆர் என்றாலே ரொட்டேரியன். என்டிஆர் திருப்பட்ட ரொட்டேரியனாக, ரொட்டேரியன் திருப்பட்ட என்டிஆர் ஆகும். ரோட்டரிக்காக தனது வாழ்க்கையை பெரும்பாலும் அர்ப்பணித்து கொண்டவர். பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க, சொல்லி சிரிப்பாங்க, ரவிசேகர் நீ என்னப்பா மேடையை இறங்க மாட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லி. மேடையில் இருக்கிற எவ்வளோ சிரமங்கிறத இந்த 1 வருஷம் நான் இருந்ததில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் சாதாரணமான வேலை இல்லை. அதையெல்லாம் ஈடு கொடுத்து அவர் செய்கிறாரு. அவர் இந்த வருஷம் ஹோம்களை பேசியாக வந்திருக்காரு.
அவர்களை வருகிறவர்கள் நான் வரவேற்கிறேன். அவரை பயன்படுத்தி கொண்டு நமது தலைவர் செயலாளர் பொருளாளர்கள் சாதனை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். அடுத்து நமது சங்கத்தின் ஆணிவேர்கள், பில்லர்கள், முன்னாள் உதவியாளர்கள், முன்னாள் தலைவர்கள் மற்றும் வேறு சங்கங்களில் வந்திருக்கும் முன்னாள் உதவியாளர்கள், முன்னாள் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள், எனது சங்க செயல்பாடுகளில் இரு கரங்களாக எனக்கு செயல்பட்ட எனது இளவர்கள் செந்தில்குமார் மற்றும் நரேஷன் மற்றும் நமது ரோட்டரி கிளப் உறுப்பினர்கள், ஏனைய விருந்தினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மிகவும் மனமகிழ்வடைகிறேன். பாண்டிச்சேரியில் வந்திருக்கும் ஏஜியவர்களை வரவேற்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் நான் சங்கத்தில் இந்த சிறப்பாக செயல்படக்கூடிய அளவுக்கு எனக்கு வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்த நமது ரோட்டரி உறுப்பினர்கள், எல்லா சங்கடானம் போகிறதுக்கு வாகன ஏற்பாடு செய்த பன்னீர்செல்வம் சார் மற்ற இணைய உறுப்பினர்கள், மற்ற எல்லா செயல்பாடுகளுக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் நான் ரோட்டரி ஈடுபட்டு பொறுப்புக்கு வந்த பிறகு ரோட்டரி ஈடுபடும் பொழுதும் எனக்கு முழுமையாக பணி செய்யவிட்ட எனது மனைவி எல்லா வேலைகளையும் தானே எடுத்துக்கொண்டு என்னுடைய தொழில், குடும்ப நிர்வாகம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு எப்படி நான் வெளியே போக அனுப்பி வைக்கிறார்களோ அதே மாதிரி எத்தனை மணிக்கு திரும்ப வேண்டாம் அதை இன்னொருத்தோடு என்னை வரவேற்று எனக்கு சங்க செயல்பாடுகள் செய்ய அனுமதித்த மனைவிக்கும், எனது மகள், எனது மருமகன், எனது பேரன் ஏன் சொல்கிறேன்னா, எவ்வளோ லேட்டாக வாங்க 11 மணிக்கு தூங்க மாட்டான். எவ்வளோ லேட்டாக போனாலும் அவனுடைய திருப்பை பார்த்தோன்னே நமக்கு அசதியெல்லாம் மறைஞ்சிடும். அந்த ஒருத்தர் கொடுத்த அவங்களுக்கு எனக்கு மனமார்ந்த நிறைவு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை இதற்கு மேல் நேரத்தை கடத்த நான் விரும்பவில்லை. அனைவரையும் வருக வருக நான் மறுபடியும் வரவேற்று மேடையில் அமர்கிறேன். இப்பொழுது நாம் வெற்றிகளுக்கு மரியாதை பண்ணிடுறேன். அதன் பிறகு செயலாளர் அறிக்கை வாசிப்பார். மிக்க நன்றி. அருமையான தலைவர் அவர்களுக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர் அட்வைசர் மணிசார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்கிறார்கள். ஜெயக்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்கிறார்கள். செந்தில்குமார் செயலாளர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டுள்ளார். பொருளாளர் நரேஷ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டுள்ளார். அடுத்த இந்த ஆண்டு பொறுப்பேற்றிருக்கும் தலைவர் ஸ்ரீ பாலமுருகன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டுள்ளார். செயலாளர் அருண்ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு மகிழ்கிறார். பொருளாளர் சுபர்ணன் அவர்களுக்கு இங்கே பொன்னாடை போட்டிருக்கும். செயலாளர்